மட்டர் புதினே கி டிக்கி. இது என்னது ஆலு மட்டர் புதினே கி டிக்கி? அதாவது அதுல போடக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு தலைப்பாக்கிட்டு செஞ்சிருக்கு இல்லீங்களா? சரி, அதற்கு விளக்கம் என்னன்னா ஹிந்தியில இருக்கிறனால உங்களுக்கு தமிழ்ல என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போடுற பொருட்களை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாங்க. அதுக்கு நீங்களே தமிழாக்கம் கூட பண்ணிக்கோங்க. சரி, அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்களா? வேக வைத்த பச்சை பட்டாணி 1/2 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 4 துண்டுகள், நறுக்கிய புதினா இலைகள் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க. ஆலு மட்டர் புதினே கி டிக்கிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தவங்க ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? ரொம்ப சுலபம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே முழுசா இருக்கு. பச்சை பட்டாணி எல்லாம் முழுசா இருக்கு. அது டிக்கியா பண்றதுன்னா கட்டாயம் செய்ய முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த வேக வைத்த பச்சை பட்டாணியை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு அதையும் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புதினா இலைகள் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, 1க்கு 2 அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்சியில ஒரே ஒரு சுத்திட்டு ஒரு பவுல்ல எடுத்துட்டுங்க. அதுல பச்சை மிளகாய் மட்டும் நம்ம போடல, ஏன்னா பச்சை மிளகாய் அரைச்சா வேற மாதிரி போயிரும் சொல்லிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் கலந்துருங்க. நல்லா கலந்து உருண்டைகளாக்கி எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணிட்டு பரிமாற வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஐட்டம் இப்ப செய்யலாங்களா? பாருங்க, இந்த மிக்ஸி ஜார்ல நான் இந்த பச்சை பட்டாணியை போடுறேன். அடுத்தது இந்த புதினா இலைகள் போடுறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அடுத்தது கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன். நம்ம பின்னாடி கூட போட்டு கலக்கலாம்னா, எப்பவுமே ஒரு மிக்சியில ஒரு சுத்தும் போது பாத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல கலவையா இருக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சும்மா அப்படியே உடைச்சு போடுங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, எண்ணெய் சூடாகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால எண்ணெய் சூடு பண்ண வச்சிடலாம். எப்பவுமே நிறைய எண்ணெய் பிடிக்கூடாதுன்னா நம்ம சின்ன பேன்ல வச்சுக்கணும். அதனால இந்த சின்ன பேன்ல நான் வச்சுக்கிறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா முடிஞ்ச அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த பேன்ல. இப்போ இது மிக்சியில ஒரு சுத்திக்கலாங்க. இது நம்ம மிக்சியில போட்டு ஜார்ல போட்டுக்கோம்ல, இதை ஒரு சுத்திக்கலாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல மிக்சியும் ஓடாது. இதுக்கு மேல நம்ம தண்ணி ஊத்தினோட என்ன ஆகும்னா, பாருங்க போதும், நமக்கு அது ஒரு சுத்திட்டு ஒரு பெரட்டிட்டு வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு மாதிரி வந்து நிக்குது அழகா. அதை இப்போ நம்ம உருண்டைகளாக்கணும். இப்படி வரணும். நல்லா சுருட்டி அழகா கொடுத்துருக்கு இல்லையா மிக்சியில போட்ட உடனே? அவ்வளவுதான். நல்லா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த புதினா எல்லாம் அரைச்சு நல்ல மணத்தோட இருக்குங்க. இப்போ இந்த பவுல்ல இதை போட்டுங்க. நம்ம பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் அப்படியே இல்லையா? பச்சை மிளகாய் இன்னும் காரசாரமா சாப்பிடணும்னு விரும்புறவங்க என்ன பண்ணலாம், இன்னும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுல நம்ம கரம் மசாலா போட்டோம்னால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாட் ஐட்டம் இருக்கும் இல்லையா? சாட் காரசாரமா சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் வருதுங்க. பொதுவா டிக்கின்றது பாத்தீங்கன்னா லைட்டா பிளாட்டா இருக்கும் பாருங்க. உள்ள இருக்கக்கூடியது நல்லா வேகணும் அப்படின்றதுனால நம்ம பிளாட்டா போடுவோம் எப்பவுமே. பாருங்க சூடாயிருச்சு எண்ணெய், அதுல போடுறேன். இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடையோ இல்லை டிக்கீஸோ இல்லை ஏதாவது நமக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ எந்த ஸ்டேஜில் கிளறலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே நுரை வருது பார்த்தீங்களா, அந்த நுரை கொஞ்சம் அடங்கணும். அந்த நுரை அடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். சுத்தமாக நுரை அடங்கி இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்க இந்த மாதிரி இது பாதி வெந்திருக்கு இல்லையா, இன்னும் நுரை இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க இது நமக்கு ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு இல்லைங்களா? அழகா பாருங்க, இந்த நுரையெல்லாம் கூட லைட்டா அடங்கிட்டு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு. எவ்வளவு அழகா இருக்குல்ல?
இப்போ நான் அடுப்பு அணைச்சிடுறேங்க. நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கணும். அதையும் மீறி எண்ணெய் சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா அந்த எண்ணெயை உரியக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்துட்டு கொஞ்சம் ஒத்தி எடுத்துட்டு சாப்பிடலாங்க. இல்லை பாருங்க, எண்ணெய் அதிகமாக குடிக்கல. எண்ணெய் நம்ம பாருங்க போட்ட இதுல இருந்து 1 இன்ச் சும்மா இத்தினூண்டு தான் குறைஞ்சிருக்கும். தண்ணி அதிகமாக இல்லைன்னா எந்த பொருளுமே எண்ணெய் அதிகமா குடிக்காது இல்லையா? பாருங்க, ஆலு மட்டர் புதினே கி டிக்கி. பொதுவாகவே புதினா போடாம டிக்கி பண்ணுவாங்க, ஆலூல டிக்கி பண்ணுவாங்க, அதுல புதினா சேர்க்க மாட்டாங்க. இந்த புதினா இதுல கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவாங்க, இதுல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து, வீட்டுக்காரருக்கும் கொடுத்து, விருந்தினர்கள் வந்திருந்தா அவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க.